விடுதலை புலிகளின் நகைகளை கொள்ளையடித்த பசில் ராஜபக்ஷ காலம் கடந்து வெளிவரும் பொன்சேகாவின் சாட்சியங்கள். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். 20 பேரை அதிரடியாக கைது செய்ய நடவடிக்கை. ஹரணியிடமிருந்து பறிபோக்குமா பிரதமர் பதவி? வெளிவந்துள்ள அனுர தரப்பின் உள்ளக தகவல்கள். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 15 அமைப்புகளுக்கு அதிரடி தடை. வெளியான புதிய வர்த்தமானி. தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோரும் இபிடிபி. நாட்டை விட்டு தப்பியோட முயற்சிக்கும் அரசியல்வாதிகள். இதை செய்தால் மக்கள் எம்மையும் விரட்டியடிப்பார்கள். அமைச்சர் லால்காந்த அறிவிப்பு. மாற்றப்படும் பாடசாலைகளின் பெயர்கள். கோட்டாபயவின் திட்டம் அதிரடி ரத்து. விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்தவர் பேசியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் நடாத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட 220 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தையும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அத்துடன் 110 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ஷவும் கூறினர். இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும். நான் ராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் இதுபோன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ஷ குடும்பத்தினர் 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கை அரசியல் பெரும் பரபரப்பான நிலையில் இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்த 20 அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறுப்பினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம், ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன. அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்பொழுது விரைவாக நடாத்தப்பட்டு வருவதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முடிந்தவுடன் கைதுகள் செய்யப்படும் எனவும் ஆணைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பல நிறுவனங்களின் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் ஒன்றிணைந்து லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர்களான கெகிலிய ரம்புகவெல்ல, மஹிந்தானந்த அழுத்கமுகி, எஸ்.எம். சந்திரசேன, நளின் பெர்னாண்டோ, சிவனேசதுரை சந்திரகாந்தன் உட்பட பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. அதோடு அவ்வாறு அடைவு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்களுள் ஒருவரான எஸ். சுந்தராம்பாள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இவை தொடர்பாக மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் வங்கியில் அடைவு வைக்கப்பட்ட நகைகள் என்று ஒரு தொகுதி தங்க நகைகள் அரசாங்கத்தினால் காண்பிக்கப்பட்டது. இறுதிக்கட்டத்தில் அப்போதைய சந்தை பெறுமதிப்படி சுமார் 9 கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற போதிலும் அந்தளவு நகைகள் தற்பொழுது காண்பிக்கப்படவில்லை. அதேபோன்று நகைகளை அடைவு வைத்தவர்கள் அனைவரும் தற்போது இருக்கின்றார்கள் என்பதற்கோ, இருந்தாலும் அவர்களிடம் உரிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்பதோ எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது.
பொருளாதார பிரச்சினைக்கு தேர்வு காணப்பட முடியாவிட்டால் மக்கள் தம்மை விரட்டியடிப்பார்கள் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சினைக்கு தேர்வு காண முடியாத காரணத்தினால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டதுடன் எரிபொருளுக்கான வரிசையில் காத்திருக்க நேரிட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு பதவியை விட்டு விலக நேரிட்டது என லால்காந்த தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடன் கொடுக்க அவரும் முன்வரவில்லை என அவரும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் நாமும் வீட்டுக்கு செல்ல நேரிடும் எனவும் மக்கள் தம்மை விரட்டியடிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதே லால்காந்த இதனை குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு ரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படாதவர்கள் வெளிநாடு செல்ல எவ்வித தடையும் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டவர்கள் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி குறித்த தெற்கு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மைய நாட்களாக கடந்த அரசாங்கங்களின் முக்கியஸ்தர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த விவரங்கள் தொடர்பில் காவல்துறையினரோ அல்லது அரசாங்கமோ அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் முரண்பாடு தீவிரமடைந்துள்ளது என்றும் அதனால் வெகு விரைவில் பிரதமர் பதவியிலும் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்பட உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கருத்து முற்றிலும் பொய்யானது என அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உப்பு பிரச்சினை தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் தற்பொழுது அமைச்சரவை மாற்றத்தை கையில் எடுத்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது. பொதுவான இணக்கப்பாட்டுடன் செயற்படுகின்றோம். அமைச்சரவை மாற்றம் மற்றும் பிரதமர் பதவியில் மாற்றம் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டுக் கொள்வது முற்றிலும் அடிப்படையற்றது. அமைச்சரவையில் சகல உறுப்பினர்களும் கூட்டு பொறுப்புடன் செயல்படுகின்ற நிலையில் எவ்வித கருத்து முரண்பாடுகளும் ஏற்படவில்லை. 8 ஊழல் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவோம். கடந்த கால அரசுகள் ஊழல்வாதிகளை பாதுகாத்தது. எமக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்கள் சுயாதீனமான முறையில் செயல்படுகின்றன. நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்களின் செயற்பாடுகளில் எமது அரசு தலையிடவில்லை. ஆகவே ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட வேண்டாம் என அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 15 அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 15 அமைப்புகள் மற்றும் 217 நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட 671 மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மேம்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த திட்டத்திற்காக ஒவ்வொரு பாடசாலைக்கும் 2 மில்லியன் ரூபாய் வீதம் ரூபாய் 134 மில்லியனுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நிதியினால் பாடசாலையின் புதிய பெயர் பலகையை தயாரிக்கவும் அவசர புனரமைப்பு பணிகளுக்கு அவற்றை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல்கள் படி சம்பந்தப்பட்ட பாடசாலைகள் விரிவாக தேசிய பாடசாலைகளாக பெயர் பலகைகளை தயாரித்தன. அதற்காக ரூபாய் 5 லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகையை செலவிட்டுள்ளன. இதன்படி இவ்வாறு மாற்றப்பட்ட அனைத்து பாடசாலைகளின் பெயர் பலகைகளையும் அகற்றுமாறு தற்போதைய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு தேசிய பாடசாலை பெயர், அதனுடன் தொடர்புடைய கடித தலைப்புகளும் மற்றும் முத்திரைகள் போன்றவற்றை நீக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.